ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா ப்ரோ இருக்காரு, இன்னொரு பக்கம் சிடி நிர்மல்குமார் ப்ரோ இருக்காரு. 2 பேர் இருக்காங்கல்ல. 2 பேரும் நல்லா வச்சு செஞ்சுருவாங்க சிறப்பா. யாரும் தேவை கிடையாது. அதான் எதிர்பார்க்குறீங்க. கடந்த கால ட்ராக்கு. இப்ப பாருங்க, விசிகே எந்த வகையிலையும் அவரை வந்து மலினப்படுத்தல. புதிதாக கட்சிக்கு வந்தவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் விசிகா. அவர் இன்னொரு கட்சியில போன பிறகும் கூட எங்கள் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த போதும் கூட அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம எங்க தலைவர் வந்து அவர் ஆபீஸுக்கு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே வரவேற்று அவருக்கு வந்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சாரு. அந்த தலைவரை பத்தி அவர் எப்படி பேசுறாரு பாருங்க நேத்து. எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறாரு. வேங்கைவேலுக்கு போன தலைவரை, வேங்கைவேல் பிரச்சனையை இன்னும் கையில வச்சு போராடிக்கிட்டு இருக்க தலைவரை அவர் வந்து அங்க போனாரான்னு கேட்கிறாரு. திமுகவுடைய அழுத்தத்தினால இவர் செயல்படுறாரு, மதிமுக மாதிரி விசிகே ஆயிடுங்கிறாரு. இதெல்லாம் வந்து விசிகேவுக்கான வாழ்த்தா இதெல்லாம்? அல்லது உங்களை கண்ணியமா நடத்தின ஒரு கட்சிக்கு நீங்க செய்யற கைமாறா? நீங்க திமுக எதிர்ப்பு தீவிரமாக பேசுறீங்க. ஆனாலும் எங்க தலைவர் வந்து நட்பு அடிப்படையில, தோழமை அடிப்படையில உங்களை வந்து பார்க்குறாரு. உங்களை வந்து ஒரு எதிரியை நடத்துற மாதிரி நடத்தல. அவர் வந்து திமுகவை நீங்க எதிர்க்கிறீங்கிறதுக்கு பிறகும் கூட அவர் மாண்பா தான் இருக்காரு. அவர் வந்து அதெல்லாம் பார்க்கறது இல்ல. பிஜேபியோடயே நாங்க அந்த மாதிரியான ஒரு தலைவர்களை சந்திக்கும் போது எப்படி வெளிப்படுறோமோ அப்படி வெளிப்படுறோம், அவ்வளவுதான். அதனால நீங்க அப்படி வெளிப்படலையே. அப்போ திமுக சொல் கேட்டு எங்க தலைவர் நடக்கிறாரு அப்படின்னா உங்களை எப்படி சந்திச்சாரு? திமுக நீங்க எதிர்க்கிறீங்க, உங்களை எப்படி சந்திச்சாரு? உங்களை எப்படி வரவேற்றாரு கட்சி ஆபீஸ்க்கு நீங்க வரும்போது? இன்னொரு கட்சியில போய் பொறுப்பு வாங்கிட்டு வந்து இங்க வந்து வாழ்த்து வாங்க வந்தீங்களா? இங்கே வரீங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல அது ஒரு அரசியல் நாகரிகம். அவர் மாண்பை அந்த மாண்பை நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு கேக்குறேன். நீங்க சொல்றது ஃபேக்டா இருந்தா பரவாயில்ல, ஃபேக்சுவல் எரர் பண்றீங்க, தப்பு பண்றீங்க, திரிபு செய்றீங்க. முதல் நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிற ஒரே தலைவர் அவர் தான். அவரு அங்க போனாரான்னு கேக்குறீங்க. உங்க தலைவர் போனாரா? நீங்க போனீங்களா முதல்ல? நீங்க விடலையே. ஏன் நாங்க போனோமே? விசிகேல நாங்க போனோமே. நான் போயிருக்கேன், எங்க தலைவர் போயிருக்காரு, எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்காங்க, எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் போயிருக்காங்க. இல்ல நீதிமன்றத்துக்கு மாவட்ட செயலாளருக்கு அப்புறமா அங்க 144 பின்னாடியும் சொல்றேன், பின்னாடியும் அப்படிதான். தடை உத்தரவு போட்டாங்க. எங்க கட்சிக்காரங்க தான் அங்க நிக்கிறாங்க, இப்பவும் நிக்கிறாங்க. ஒரு பாட்டி இறந்து போனாங்க, அந்த அன்னைக்கு அந்த இடத்துக்கு போனது விசிகே தான். அப்படி இருக்கும்போது எப்படி பொய் சொல்றீங்க? இந்த பொய் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? யார் சொல்லி இப்படி பேசுறீங்க? அப்போ எதுக்கு பேசுறீங்க? அப்போ தலித் மக்கள் வாக்குகளை விஜய் பக்கம் திருப்பி விடுறதுக்கு எதையாவது விசிகே வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது, விசிகே உங்களை பாதுகாக்காது, தாவேக்கா தான் பாதுகாக்கும். பாத்தீங்களா, வேங்கவேலுக்கு கூட திருமாவளவன் போகல அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க, பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க.